நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது வலை வந்துச்சு நண்பா. நிறைய பேர் விசிறி வலை கேட்டிருந்தாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 விசிறி வலை கிட்ட இருக்குது நண்பா. ஆமாம், அது நீங்களே பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிரம்பு வந்து பார்த்தீங்கன்னா நைஸாலாம் இருக்காது நண்பா. நிரம்பு வந்து நல்லா திக்னஸ் தான் இருக்கும். நல்லா ஒரு கல் மாட்டினா கூட அந்தளவுக்கு வந்து கீழே அது மாதிரி தான் நண்பா இருக்கும். இதில் ஒரே ஒரு வலை மட்டும் தான் நைஸ் வலை. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திக்னஸான வலை தான். நல்லா கல் முள்ளில் போட்டு வச்சா கூட அந்தளவுக்கு வந்து கட்டாகாது நண்பா. அந்த மாதிரி ஒரு வலை தான் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா. இது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 13 அடி வரும் நண்பா. இது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 அடியிலிருந்து 13 அடி வரைக்கும் வரும். வலையோட அந்த விசிறு வந்து பார்த்திங்க வச்சிங்களேன், அந்த வலை நம்ம போட்டோம்னா தரையில் எந்த அளவுக்கு ரவுண்டு வரும்னா 21 அடி வரும் நண்பா. ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம இப்போ தரையில் விசிறி வலை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈத்தாண்டிருந்து இன்னொரு ஈத்துக்கு நம்ம ரவுண்டு அளக்குறோம் மாதிரி பார்த்திங்கன்னா 21 அடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு வந்து விழும். அது சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 21 அடி நமக்கு வந்து வரும். ஆமாம், கம்பல்சரி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 13 அடி வலை போகிறோம். அது வந்து சுற்றளவு வந்து விழணும் அப்படின்னு நினச்சாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா 26 அடி விழணும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 22 அடி விழும். வலையோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 22 அடி வந்து விழும். நம்ம வந்து 2 அடி வந்து பார்த்திங்கன்னா கயிறு வந்து உள்ளே வந்து நம்ம வந்து நாட் பண்ணிவிடுவோம். அதாவது இந்த சூளை கயிறு சொல்கிற பார்த்திங்கன்னா அந்த கயிறு கலர் கலராக போகுது பாருங்க. அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்குக்கு உள்ளே வந்துடும். முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் வந்து தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்குக்கு வெளியே வந்து முடிச்சு வரா மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடும் அந்த முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா. அது உள்ளே வரதுனால நமக்கு என்ன ஆகும்னா வலை விசிறும் போது கயிறு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மாட்டாது. அந்த முடிச்சு வந்து அந்த ரிங்குக்கு, அதாவது நம்ம மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வளையலுக்கு மேலே கண்டி வந்ததுன்னா அதை முடிச்சு நம்ம விசிறும் போது அந்த முடிச்சு போயிட்டு அந்த 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 வளையலில் மாட்டி சிக்காகிறதுக்கோ இல்லை தடுத்து நிப்பாட்டுறதுக்கோ அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம 13 அடி போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 1.5 அடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிச்சு வந்து உள்ளே வச்சுடுவோம். அந்த முடிச்சு உள்ளே வைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா 13 அடி வலை போட்டோன்னா 26 அடி நமக்கு வலை விழும். ஆனால் நம்ம 13 அடி வலை போட்டோம்னா நமக்கு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 22 அடி தான் விழுமே. புரியுதுங்களா? 22 அடி தான் விழும். மீதி அந்த 4 அடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த 2 அடி நம்ம கம்மி பண்ணுறதுனால நமக்கு 4 அடி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். அதனால் நம்ம அதை முடிச்சு வந்து உள்ளே போகிறதுனால இப்போ அந்த வலை இறக்கிறதுக்கு கூட பாருங்கள், அதோட முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த வலைக்கு உள்ளே தான் இருக்கும். வலைக்கு வெளியே வராது. அந்த முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வலைக்குமே அப்படி தான் இருக்கும். அந்த முடிச்சை வந்து சிக்காகக்கூடாது. நம்ம வலையை எடுத்து டக்குன்னு போடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த முடிச்சு வந்து ஒரு சிலர் அந்த முடிச்சு மாட்டினே இருக்கும். இது வந்து மாட்டாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதில் இந்த வலையை பொறுத்த வரைக்கும் முடிச்சு வந்து மாட்டாது. அதே மாதிரி வலையோடைய அந்த கண் சைஸு வந்து பார்த்திங்கன்னா 2.5 விரல் சைஸு நண்பா. அந்த வலையோட கண் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 விரல். நம்ம 2 விரல் விட்டோம்னா அந்த கேப்பில் கொஞ்சம் கேப் கிடைக்கும் நமக்கு வந்து. அதாவது 2.5 விரல், அதுதான் நாங்கள் வந்து 2.5 விரல் சொல்லுவோம். அந்த 2.5 விரல் சைஸு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். புரியுது? நம்ம வலை நிரம்பு நம்ம இந்த இன்ச்சு கணக்கு சொன்னோம்னா இது வந்து 50 இன்ச்சு, இது வந்து 55 mm அப்படி சொன்னோம்னாக்கா அவங்களுக்கு வந்து புரிய மாட்டுது. அதனால தான் நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி நம்ம தெளிவாக சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி தான் போடுறான், எங்கள் மாமா தான் போகிறாரு கூட. நாங்கள் மேலேருந்து பார்த்தோம். மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜிலேபி நிறைய மேய்ஞ்சி இருந்தது. இப்போ போய்ட்டு என் தம்பி போயிட்டு அங்கே போய் போட போகிறான். இந்த வலையும் இப்போ உங்கள் வலையும் ஒரே சைஸ் தான். இப்போ இந்த வலை விழும் பாருங்கள். ரொம்ப வலை வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாகவும் இருக்காது, ரொம்ப அகலமாகவும் உயிர்ந்து நமக்கு முள்ளில் போய் மாட்டுற மாதிரி அதுவும் இருக்காது. வலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடக்கமாக தான் விழும். ரொம்ப பெருசாக விழணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வலை வந்து ரொம்ப பெருசாக போகிறது அப்படி விழணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக்கணும். அதாவது அதனுடைய வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக்கணும். அவங்க பாருங்கள், அவங்க எங்கே இருக்கிறாங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் ஹைட்லேருந்து நான் வீடியோ இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு வலை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக உயர்ந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு வலை சின்னதாக உயர்ந்த மாதிரி இருக்குதுன்ட்டு நீங்கள் அது ஒரு கணக்கு பண்ணுறீங்க. வலை நல்லா பெரிய வலை தான். ஆமாம், 22 அடி சுற்று அளவு விழும். புரியுதுங்களா? இப்போ இது போட்டுக்கிறாங்க பாருங்கள், இதேமாரி வலை தான். இப்போ நம்ம பார்த்த வலை எல்லாமே இதேமாரி வலை தான். இதை விட கொஞ்சம் பெருசு. இதை வந்து பார்த்திங்கன்னா 460 கன்று. இந்த வலையோட கன்று வந்து நம்ம எண்ணி தான் ஈயம் போடுவோம்.
5 கிராம் ஈயம் போட்டோம்னா 460 ஈயம் போடுவோம். 5 கிராம் ஈயம். 10 கிராம் ஈயம்னா அதில் பாதி தான். நம்ம ஒரு கன்று விட்டு ஒரு கன்று அப்படி தான் போடுவோம். ஒரு 230 ஈயம் அது மிஸ் வரும். நம்ம வந்து 10 கிராம் ஈயம் கண்டி போட்டோம்னாக்கா அந்த மாதிரியான ஒரு வேலை தான். இங்கே பாருங்கள், இதிலே வந்து பார்த்தீங்கனாலே 5 கிராம் ஈயம் போட்டு தான் இருக்கும், 10 கிராம் ஈயம் போட்டு தான் இருக்கும். 5 கிராம் ஈயம் போட்டோம்னா ஒரு கன்று தவறாத ஈயம் போடுவோம். 10 கிராம் ஈயம்னா ஒரு கன்று விட்டு ஒரு கன்று போடுவோம். ஆக மொத்தம் நமக்கு வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 கிலோ ஈயம் மட்டுமே 2.25 கிலோ வெயிட்டு வந்து நமக்கு வந்து வரும். அப்போது சாதாரணமாக நம்ம கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மலான ஒரு ஆளாக இருந்தால் கூட சரி, இந்த வலையை வந்து தூக்கி வீசுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதிக வலையை வந்து நம்ம போடலாம். அதாவது ரொம்ப வலையாக போடாமல், அந்த இப்போ இந்த பெரியவர் போடுறாரு பாருங்க, ஈயம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த வலை வந்து எப்படி ஊது பாருங்க, புரியுதுங்களா? ஆமாம், திட்டமாக வச்சு போட்டால் தான் நமக்கு வலையை வந்து அடிக்கடிக்கு வந்து நம்ம எடுத்து வந்து வலையை வந்து வீச முடியும். நம்ம வலையை வந்து வெயிட்டு வந்து அதிகமாக போட்டோ இல்லை வலையை வந்து நம்ம அதிகமாக பண்ணியோ அது வந்து பார்த்தோம்னா கையிலையும் சேர்த்து பிடிக்க முடியாது, வலையும் தூக்கி அடிக்கடிக்கு தூக்கி வீச முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லிமிட்டான ஒரு வலை, கரெக்டான வெயிட்டு, மொத்த வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.25 4 கிலோ வரைக்கும் வரும். அந்த வலையோட வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அந்த வலை இருக்கிற வலை வந்து பார்த்திங்கன்னா 460 கன்று ஒரு 4-5 வலை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 500 கன்றில் ஒரு வலை 2 வலை இருக்குது. 500 கன்றில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆமாம் 5 கிராம் ஈயம் போட்டிருப்போம். அந்த 500 கன்றில் வந்து ஒரு கன்று தவறாமல் இருக்கும். ஈயம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வேலைக்கு ஊந்துச்சு. ஆமாம், இந்த மாதிரி வலை உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்பர் தரேன் டிஸ்பிளேல, என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நான் உங்களுக்கு நான் பதில் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லணும், ஃபோன் பண்ணி பதில் சொல்லணும். நீங்கள் கமெண்டில் பதில் சொன்னீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு கமெண்டில் தெளிவாக சொல்லிவிடுவேன். அதேமாரி இந்த வீடியோவை பார்த்தா மட்டும் போதாது நண்பா, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இது ஒரு வீடியோவை எடுக்கிறதுக்கு நீங்கள் சிம்பிளாக உட்காந்து பார்த்துருவீங்க. அது எடுக்கிறதுக்கான இது எங்களுக்கு தான் தெரியுமே. நான் இது நீங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை அங்கே போய் வாங்கின்னு வரத்துக்கோ, இப்போ பாருங்கள், இது வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன் போய் வலையை வாங்கி அதே இடத்துல கீழே போட்டு மழை நண்பா, இங்கே வந்து சரியான மழை, அதனால் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கீழே போட்டு நடு ரோட்லேயே போகிற வழியிலேயே அந்த வலையை வந்து நான் வீடியோ எடுத்து போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி, இப்போ எல்லா இடத்துலையுமே தண்ணி தான், எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை. அதனால் சொல்கிறேன், நான் எங்கே பார்த்தாலும் தண்ணின்றதுனால இந்த வலையை நான் இங்கேயே போட்டு வீடியோ எடுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7 வலை இருக்குது. இப்போ இங்கே ஒரு 5-6 வலை இருக்குது. ஆமாம், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு தான் வச்சுன்னு இருக்கிறோம். நீங்கள் வாங்க, நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட சொன்னாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். அந்த வலையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 500 கன்னாக இருக்கட்டும், இல்லை 460 கன்னாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே விலை தான். 5500 ரூபா வரும் நண்பா. ஒரு வலை வந்து பார்த்திங்கன்னா 5500 ரூபா வரும். நீங்கள் ரேட்டு சரி ஒரு வீடியோவில் சொல்லிட்டாரு 5500 ரூபா, நம்ம ஃபோன் பண்ணால் 5000 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிலாம் இல்லை நண்பா. எல்லாருக்குமே ஒரே வலை தான், புரியுதுங்களா? ஆமாம், நான் இப்போவும் சரி எல்லா வீடியோலையுமே நான் அதான் சொல்லுவேன். ஒரு வலையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 5500 ரூபா. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.